சார் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, இந்த நேரம் காலம் இதெல்லாம் தாண்டி சார் ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு தோணும். நான் உங்கள் இனிஷியல் டேஸில் கேட்குறேன், ஆரம்பித்த காலத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோணுன டைம் இருக்கா? எல்லாமே சரியா இருக்கானாலும் ஏதோ ஒன்று ஏன் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல. நான் நினைத்ததை விட என்னை வந்து உட்காந்து என்னோட பேசிட்டு போகிறவர்கள் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட சரஸ்வதி இருக்குது, லட்சுமியாக வர மாட்டேங்குன்னு தெரியல. அதான் எனக்கு தெரியல. அந்த மாதிரி நீங்களே தனியாக யோசிச்ச காலம் உண்டா சார்? இல்லை, அப்படியெல்லாம் நான் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தால் உடம்பு ஆரோக்கியத்தையோ அல்லது நினைவுத்திறனையோ சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியாது. ஏதோ ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டு உடம்பு சிதைச்சு கிளம்பி போயிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை, நான் பக்குவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நானே கண்டுபிடிச்சது. 29 வயசில் பட்டுக்கோட்டை செத்து போயிட்டார், 30 வயசில் ஆங்கில கவிஞர் ஷெல்லி செத்து போயிட்டான், 32 வயதில் கணித மேதை ராமானுஜர் இறந்து விட்டார், 33 வயதில் இயேசுபுரான் மனித வடிவத்தில் 33 வயசில் மகாகவி பாரதி போயிட்டான். ஸோ இப்படி அப்போ நம்ம இதை 40 வயசையும் தாண்டி நிற்கிறோம்னா ஏதோ ஒன்று இருக்குது, கொடுப்பான், கொடுப்பான்.